வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்ள் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். ஸதகல்லாஹுல் அஸீம். வகால நபியுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லௌலா இபாதுல்லாஹி ருக்கஅன் வ சிபியத்து ருல்லஅன் வ பஹாயிமு ருத்தஅன் லஸப்ப அலைக்குமுல் பலாஉ சப்பா. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் உலக வாழ்க்கையில் ஆடம்பர மோகத்தின் காரணமாய், உலக ஆசாபாசங்களில் மூழ்கியதின் காரணமாய், எப்படியாவது தான் விரும்பியதையெல்லாம் அனுபவித்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாய், மனிதர்களில் ஆண்கள் சம்பாதிக்க, பெண்கள் வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனிக்க என்ற அந்த பாரம்பரியம் மாறிப்போய் இன்றைய காலங்களில் ஆண்களும் பெண்களும் சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளியே சென்று விடுகிறார்கள். இதில் அமானிதமாய் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது பிள்ளை செல்வங்கள், அவர்களுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் வருத்தத்தோடு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஓரிரு நாட்களுக்கு முன்னால் எனது வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, சரியான முறையில் அது நன்றாக ஓடி விளையாடி திரிந்த குழந்தை, பெற்றோர்கள் சற்று பொடுபோக்காக இருந்ததின் காரணமாய், நம்ம ஊரில் அந்த ரம்டான் பழம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த குற்றாலத்துலலாம் கிடைக்கும், அந்த பழத்தை அப்படியே முழுங்கி, அந்த முழுங்கின அந்த கொட்டையோடு சேர்ந்து முழுங்கினதுனால ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிந்து மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு உள்ளான. அதே போன்று ஒரு நேற்று இருக்கும், நம்ம மலேசியாவில் அங்கே கூட விற்கிறாங்களே, அது என்ன பழம், அது டொரியான் பழமா, இந்த பலாப்பழம் மாதிரி இருக்கும்ல, அதனுடைய கொட்டையோட ஒரு பிள்ளை முழுங்கி ஒரு பிள்ளை வஃபாத்துன்னு சொல்லி செய்தி வந்தது. இப்போ பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில், அவர்களை கவனத்தோடு இருக்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொடுபோக்கின் காரணமாய் நமது அமானிதங்களை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதப்பட்ட ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள், உலகத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்கள் இல்லை என்று சொன்னால், லௌலா இபாதுல்லாஹி ருக்கஅன் வ சிபியத்து ருல்லஅன், சிறு பிள்ளைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால், வ பஹாயிம் ருத்தஅன், மேய்ந்து திரியும் கால்நடைகள் இல்லை என்று சொன்னால், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கும் அல்லாஹுடைய அதாபு எப்பொழுதோ இறங்கியிருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. நாம் வளர்க்கக்கூடிய நமது செல்ல பிள்ளைகள், அவர்களின் அந்த சிறு பிராயத்தின் காரணமாய், அவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தின் காரணமாய்
நாம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹு தாலா கண்டும் காணாமலும் விட்டு விடுகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். நமது தவறுகளுக்கு நாம் பிடிபடாமல் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது பிள்ளைகளின் மூலம், ரப்பின் மூலம் நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமானாருடைய இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆண் குழந்தையையும், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா பெண் குழந்தைகளையும் தருவதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். வேறு இடங்களில் குழந்தையை பற்றி சொல்லும்போது அவர்கள் மிகப்பெரிய நிஅமத், அருட்கொடை என்பதாக சொல்லித் தருகிறான். அதே போன்று இன்னொரு இடத்திலே ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் அழகாக சொல்லி தருவான், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் பெரிய அலங்காரமே நமது குழந்தைகள் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் இன்னொரு இடத்துல அப்படி சொல்கிறான், உங்களது செல்வங்களும் உங்களுடைய குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு ஃபித்னா என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பிள்ளையை நாம் சரியான முறையில் வளர்த்தால் அது நமக்கு பாக்கியமாக இருக்கும். அந்த பிள்ளையை சரியான முறையில் நாம் அதை கவனிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மறுமை வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருவதை நம்மால் பார்க்க முடியும். நாளை மறுமையிலே பிள்ளைகளுக்கு முன்னால், நமது பிள்ளைகளை விசாரிப்பதற்கு முன்னால் முதலாவதாக அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களை முதலில் விசாரிக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தொழுகை எப்படி மனிதனுக்கு தொழுகை எப்படி கடமையோ, ஜகாத் கடமையோ, நோன்பு கடமையோ, அதே போன்று நமது பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பதும், அவர்களுக்கு ஹராமான விஷயங்களை, ஹலாலான விஷயங்களை பார்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது பெற்றோர்களாகிய நமக்கு கட்டாய கடமை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்றைய பெற்றோர்களுடைய அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைகளுக்கு எது ஹராம் ஹலாலுங்கிறத சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. பொடுபோக்கு. இன்றைக்கெலாம் பிள்ளை வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்கு பிறகு அதை வளர்ப்பதில் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். இன்றைக்கெலாம் நிறைய பிள்ளைகளை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுரும். ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அந்த பிள்ளை படிக்கிறது, வளர்கிறது எல்லாமே ஒரு ஹாஸ்டலில் தான். ஒரு 10-12 வருஷத்துக்கு அது ஸ்கூல்லையே ஹாஸ்டல்லையே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உண்டான ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. பிள்ளைகளை ஓத அனுப்புறது கூட நம்மளாம் ஓத வச்சு பிள்ளைகளை கூட்டு வந்துடும். இன்றைக்கெலாம் அப்படி இல்லை. பிள்ளைகளை அனுப்புனதோட பாப்பா அம்மா எல்லாம் காரில் வெளியில் ஷாப்பிங் கிளம்பி போயிட்டு ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் அந்த மாசால பிள்ளைகளை கூட்டு போகிறது. இது ஸ்கூல்லையும் இருக்குது, மதரசாக்கள்லையும் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்குது. ஊரில் நான் இப்போ சென்றிருக்க சமயத்தில் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தனது தாயிடத்தில் வருத்தமாக பதிவு செய்த ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சொன்னார். அவங்க தாய் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நீ ஆம்பளை பிள்ளை, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லப்பா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி உம்மாட்ட உம்மா சொல்லும்போது, என்னம்மா அப்படி சொல்கிற, பெண்களுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள் ஆண்களுக்கும் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லும்போது உம்மா ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்களா, என்னப்பா அப்படி நீ அனுபவிச்சிட்ட அப்படின்னு. நான் தொடர்ந்து ஹாஸ்டல்லையே நான் இருந்திருக்கிறேன். நிறைய இரவுகளில் என்னுடைய தவறான விஷயத்தில் நான் உபயோகிக்கப்பட்டு விடுவேனோ என்பதற்காக வேண்டி நான் விழித்தே இருந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை வருத்தத்தோடு சொல்லிச்சான். நிறைய சேர்க்கைகள், தவறான ஓரின சேர்க்கைகள் போன்ற தவறான நிலைப்பாடு என்னுடைய நண்பர்களிடத்தில் இருந்ததின் காரணமாய் அவர்கள் என்னை தவறாக உபயோகித்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டியே நான் நிறைய இரவுகளில் தூங்காமல் இருந்திருக்கிறேன். அந்த நண்பர் என்னிடத்தில் சொன்ன விஷயம். பயணங்களில் எத்தனையோ பஸ்ஸுகளில், பேருந்துகளில், இரவு நேரங்களில் நான் பிரயாணம் செய்கிற சமயத்திலே, சற்று அயர்ந்து தூங்குகிற சமயத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணவர்களும் கூட என்னிடத்தில் தவறாக நடந்ததை நான் என்னுடைய தாயிடத்தில் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார்.
அந்த தாய் ஆச்சரியமாக கேட்டாங்களாம், பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும், ஆண்களுக்குமா இருக்கும் அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க யாரோடு நட்புறவில் இருக்கிறார்கள், நமது பிள்ளைகளோடு எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து பழகுகிறார்கள், ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த மாதிரி உண்டான எந்த சூழலையும் பெற்றோர்களாகிய நமக்கு கவனிக்கவே முடியாது. ஏன்னா ஹாஸ்டலில் நம்ம பிள்ளைங்களோட பக்கத்தில் படுக்கிறவங்க யார் அப்படிங்கிறது தெரியாது. காலப்போக்கில் அதே பழக்கம், ஒரு நண்பர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார்னா, நம்மளோடு சேர்ந்து இருக்கிறார்னா, அவருடைய குணம் அது சாதாரணமாக நமது பிள்ளைகளுக்கும் அந்த குணம் ஒட்டிக்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே கெட்ட பழக்கங்கள் நமது பிள்ளைகளிடத்திலும் வளர்ந்துவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கான அமானிதம் என்பதாக சொல்லித் தருவார்கள். அவர்களை சரியான முறையில் கண்டித்து வளர்ப்பது பெற்றோர்களுக்கு கடமை என்பதாக. ரஹிமல்லாஹு இம்ரஅன் அல்லக அஸாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. தனது குழந்தையை கண்டிப்பதற்காக வேண்டி வீட்டிலே சாட்டையை தொங்கவிட்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. பிள்ளைகளை இன்னைக்கு ரொம்ப பிள்ளைங்களை நம்ம அதிகப்படியான செல்வம் கொடுத்து அவங்கள வளர்க்கறதுனால நமது பிள்ளைகளுக்கு நம்மளால் கண்டிக்கவே முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம மாறி போயிடுறோம். சமீபத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு தெரியும். பிள்ளைகள் பெரிய வயதாக ஆகிற சமயத்திலே அவங்களுடைய கெட்ட பழக்கங்களை நம்மால் அவர்களை கண்டிக்கவே முடியாத ஒரு சூழலுக்கு வந்து விடுகிறோம். சின்ன பிள்ளைகள்லேயே நமது பெற்றோர்களின் மீது, தந்தையின் மீது பிள்ளைக்கு ஒரு பயம் இருக்கணும். எங்கள் வாப்பாலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக ஹஜ் பெருநாளுடைய அந்த தக்பீருடைய நாட்களில் ஒரு நாள் கூட அந்த தக்பீருடைய நாளில் தக்பீர் தஹரீமாவை விட்டுறவே கூடாதுங்கிறதுல வாப்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மற்ற நாட்களில் கூட சுபு தொழுகைக்கு கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் அங்கே தொழுகை நடந்துட்டு இருந்துச்சு, போய் ஜாயிண்ட் ஆகிட்டோம். அது கூட இந்த தக்பீர் தஹரீமா, இந்த தக்பீருடைய ஹஜ் பெருநாளுடைய தக்பீர் நாட்களில் தக்பீர் தஹரீமாவில் சேர்ந்தால் மாத்திரம்தான் அந்த தக்பீரை நீனும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல வாப்பா கடுமையான ஸ்ட்ரிக்டாக இருப்பான். வீட்டில் வந்தால் ஸ்கூல் பேகுகளை நம்ம பொடுபோக்காக வைக்கிற மாதிரி மதரசாவில் இருந்து ஓதி வரக்கூடிய அந்த குரான் ஷரீஃபை வைக்கக்கூடிய விஷயத்தில் கடுமையான கவனமாக இருப்பாங்க. அதை மேலே இடத்துல கொண்டு போய் வைக்கணும். எல்லா குரானுக்கும் மேலே தான் நீ ஓதக்கூடிய குரான் இருக்கணும். அதுக்கு கீழே ஸலவாத்துடைய கிதாபுகள் இருக்கணும். அது கீழே தான் தமிழ் கிதாபுகள் இருக்கணும். இதெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குரான் ஆயத்துகள்லேயே அதிகமான குரான் ஆயத்துகள் எது இருக்கோ அதுதான் மேலே இருக்கணும். இன்றைக்கெல்லாம் தமிழோடு சேர்ந்த கிதாபுகள், குரானுடைய ஆயத்துகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ் இப்படி வருதுன்னா அது குரானுக்கு கீழே தான் அது இருக்கணும். இப்படி வரிசைகளை எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குரானின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை நமது பிள்ளைகளுக்கு நாம் வளர்க்க வேண்டும். குரானை திறந்தா எங்கள் அம்மா முதல்ல சொல்லுவாங்க, குரானை திறந்துட்டன்னா முதல்ல அதனுடைய நடுப்பகுதியை எடுத்து உன்னுடைய முகத்தோடு சேர்த்து நீ முத்தி உன்னுடைய நெஞ்சோடு அணைத்து நீ அதை குரானை ஓதுகிற சமயத்தில்தான் அந்த குரானுடைய பரக்கத்தை உன்னால் அனுபவிக்க முடியும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் செய்கிறோம், அதுலேயும் கடுமையான ஸ்ட்ரிக்டாக இருக்கும். வீட்டில் ஸ்கூல் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக மகரிப் தொழுது இருக்கணும், வாக்கியா ஓதணும். வாக்கியா ஓதனத்துக்கு பிறகு தான் எக்ஸாமுடைய நாட்கள்லேயே புக்கை திறக்கிறதுக்கு வீட்டில் அனுமதி. அதே போன்று நமது பிள்ளைகளின் ஞாபக சக்தி, அவர்களுக்கு மரண சக்தி ஏற்பட வேண்டும்னு பெற்றோர்கள் நம்ம நினைப்போம். அம்மா அதுக்கெலாம் வாக்கியா ஓதனியா, வாக்கியா ஓதிட்டு ஞாபக சக்தி வர்றதுக்கு நஜ்மு சூரா ஓதுன்னு சொல்லுவாங்க. காலஃபமால நஜ்மு சூரா, அந்நஜ்ம் ஒன் நஜ்ம் இதாகவான்னு ஒரு சூறா இருக்குது. அந்த சூறா ஓதிட்டு தான் நீ பரீட்சைக்கெலாம் போகிறா இருந்தால் நஜ்ம் சூரா ஓதாமல் போகவே கூடாதுங்கிறதுல அம்மாவும் அப்பாவும் கடுமையான ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வாக்கியா ஓதக்கூடிய விஷயத்தில் காலை ஆனால் மதரசாவுக்கு போனாலும் யாசீனை ஓதிட்டு தான் உஸ்தாதிட்ட போய் பாடம் சொல்லணும். வெள்ளிக்கிழமை ஆனால் கஹஃப் ஓதணும். இப்படிலாம் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வளமைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்களை மனனமிடுவதில் நாம் அதை மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். மதரசாக்களில் சேருவதற்கு முன்னாலேயே இது போன்ற நிறைய சூறாக்களை நமது பிள்ளைகளுக்கு நாம் மனனமிடுவதை நாம் கட்டாயமாக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவர்களின் நலனை போன்று நமது வீட்டிற்கும் அவர்கள் ஓதுவதின் மூலம் பரக்கத்துகள் ஏற்படுகிறது என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக தெள்ளத்தெளிவாக நாம் பார்க்க முடியும். சிறு பிள்ளைகள்
வயதுக்கு வராத சிறு பிள்ளைகளுக்கு நாம் என்னென்ன நல்ல காரியங்களெல்லாம் சொல்லி அவங்க செய்ய வச்சு அதை அமல்படுத்துகிறோமோ அந்த எல்லா நன்மையும் பெற்றோர்களாகிய நமக்கு தான் கிடைக்கும். பிள்ளைய நோன்பு வச்சு பழக்கணும்னா அவங்க வைக்கிற நோன்புக்கு நமக்கு நன்மை இருக்குங்க, நமக்கு நன்மை இருக்குது. 7 வயசு இல்லை 5 வயசில் இருந்தே பிள்ளைங்களை வந்து பழக்குவாங்க. அரை நாள் முதல்ல நோன்பு வை, அப்புறம் 1 நாள், அப்புறம் 3/4 நாள், இப்படிலாம் பழக்கி பிள்ளைகளுக்கு இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக 10 வயது 12 வயது ஆகுது ரமதானில் 30 நோன்பு பிடிக்கிறதே இல்லை. அப்படிலாம் பிள்ளைங்க வந்துட்டாங்க. நமது பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் 28 இடங்களில் அவங்கள பற்றி வருது. ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், ஹனீஃபம் முஸ்லிமா, பியூர் முஸ்லிம் அப்படின்னு வருது. ஆனால் அவங்க செஞ்ச துஆவை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான். வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. நமது பிள்ளைகள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களாகிய நாம் கண்டிப்பாக துஆ செய்வதை கடமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் நாம் விளங்கி கொள்ள முடியும். நமது பிள்ளைகளுக்கு எவ்வளவோ மாற்று கொள்கைகள் அதிகமாகிருச்சு. அகல ஹதீஸு அகல குர்ஆனுன்னு எத்தனையோ குழப்பங்கள். இன்றைக்கெலாம் வந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் உறுதியோடு ஒரு மனிதன் கடைசி வரை செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை இருக்குது. கிதாபுகளில் இருந்து கையாடல்கள் அதிகமாகிவிட்டது. இணையதளங்களில் எத்தனையோ கிதாபுகள் இருக்குது, சரியாக பார்க்க தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிதாபுன்னு நினச்சி படிக்கிறது கூட நம்மளை வழிகெடுத்து விடும். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது பிள்ளைகளை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் உறுதியோடு வளர்ப்பதில் பெற்றோர்களாகிய நாம் கூடுதல் கவனத்தோடும் கண்காணிப்போடும் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ, வக்ஃபிர்லி அபி இன்னஹு கான மினல் லால்லீன், என்னுடைய தந்தையை மன்னித்து விடு, அவர்கள் வழிகேடரில் இருந்தார்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. நமது பிள்ளைகளுடைய வாயிலாக பெற்றோர்களாகிய நமக்கு துஆ செஞ்சு பழக்கணும். சின்ன பிள்ளைங்களை நம்ம வந்து என்ன செய்வோம், படுக்கும்போது நம்ம கையில் படுக்க வச்சு அவங்கள சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தூங்கும்போது என்ன துஆ ஓதணும், முதல்ல தூங்கும்போது எங்கம்மாலாம் வாய் கொப்பளிக்கணும், முதல்ல வாயில் எதுவும் இருக்கக்கூடாது. வாய் கொப்பளிச்சுட்டு ஆப்பா பக்கத்தில் படுத்தேன்னா அல்லாஹ் மிஸ்மிக்க அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா துஆவையும் ஓதணும். ஓதி முடிச்சதுக்கு பிறகு எனக்கெல்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, எல்கேஜி படிக்கும்போது வாப்பா மடியில் படுத்திருக்கும் போதே நான் துஆ செஞ்சுக்கிட்டே, யா அல்லாஹ் எங்கள் வாப்பாக்கு இவ்வளோ, அப்போலாம் வந்து பைசா காலங்கள், 20 பைசா 5 பைசாலாம் இருந்த காலங்கள், எங்கள் வாப்பாக்கு 20 பைசா கொடு 5 பைசா கொடுன்னு நான் கேட்ட துஆக்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் பெற்றோர்களாகிய நாம் தான் நமது பிள்ளைகளுக்கு இது போன்ற துஆக்களை எல்லாம் அவங்க வாயிலேருந்து வர வைக்கணும். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சில வீடுகள்லாம் வந்து ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, பெண் குழந்தை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. உம்மாமார் ஹம்லா இருக்கும்போதே தன்னுடைய மூத்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, எப்பா உம்மாவுக்கு வந்து யா அல்லாஹ் உம்மா எனக்கு வந்து உம்மாவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையை கொடு, அப்பா கொடுன்னு துஆ செய்யுன்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாயில் வர வைப்பாங்க. எத்தனையோ வீடுகளில் அந்த பிள்ளைகளின் நாவில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்து ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறான், பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறான். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அனுபவபூர்வமாக விளங்கி உணர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இணையதளங்களில் இன்றைக்கி பிள்ளைங்க வந்து மூழ்கி போய் இருக்கிறாங்க. பெற்றோர்களாகிய நம்மளுடைய முக்கியமாக நம்ம மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. நம்ம பிள்ளைகளை நாம் நினைத்தால் அவர்களுக்கு செல்ஃபோனை கொடுக்காமல் அவங்களால வளர்த்துற முடியும். இன்றைக்கெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும்போது செல் இல்லாமல் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாகிடுச்சு. எந்த பிள்ளைக்குமே செல்லை காட்டாமல் உணவே ஊட்ட முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. வீட்டுக்கு போயிட்டாலே நம்ம செல்லை முதல்ல ஓரத்தில் வச்சுட்டு தான் நம்ம பிள்ளையே தூக்கணும். அந்த மாதிரி உண்டான ஒரு கண்டிப்போடு நமது பிள்ளைகளை வளர்க்கிற சமயத்தில்தான் அவர்கள் இது போன்ற குழப்பங்களில் மூழ்கி விடாமல் நம்மால் பாதுகாக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுன்னத்துகளை நமது பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிள்ளையாக இருக்கும்போதே சுன்னத்தை உயிராக பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. வலது காலில் செருப்பு அணியணும் அப்படிங்கிறதுல கடுமையான கவனத்தோடு இருப்பாங்களாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே. பிள்ளைகளுக்கு செருப்பு அணியும் போது அதை சொல்லி கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நம்ம இடது காலில் நம்ம அறியாமல் அந்த பிள்ளைக்கு செருப்பை மாட்டினா கூட, வாப்பா இல்லை முதல்ல வலது கால் தான் மாட்டணும் அப்படின்னு அந்த பிள்ளையே சொல்லிடும். ஹாதியஸுடைய மகன் பெரிய போஸை சந்திக்கும் போது முஆனக்கா செய்வாப்பிலையாம். அப்போ முஆனக்கா செய்யும்போது விளையாட்டாக ஹாதியஸ் சொல்லுவாங்க, எந்த அளவு பழக்கப்படுத்தியிருக்கிறாங்கங்கிறத நான் கவனித்தேன். முஆனக்கா செய்யும்போது பெரிய போஸ் என்ன செய்வாப்பிலையாம், முஆனக்கா செய்வாப்பிலையாம். 3 தடவை செஞ்சுட்டு 4ஆவது தடவையாக வரும்போது அந்த பிள்ளைய 3 தடவை தான் செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளையே சொல்லிடுவானோ பெரிய போஸ்ட்டை. அப்போ இது போன்ற சுன்னத்துகளை எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசூலிடத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அமர்ந்த நேரத்தில் நிறைய ஹதீஸ்களை மனமிட்டு அதை வாழ்க்கையில் அவர்கள் அமல்படுத்துவார்களாம். மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு செல்லும்போது ஒரு இடத்துல குனிஞ்சு போனாங்களாம். கேட்கும்போது சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இந்த இடத்துல நான் பயணம் செய்யும்போது இங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தின் கிளையில் பட்டுவிடாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து செல்வார்கள். எனவே இன்றைக்கி அந்த மரமே இல்லாட்டியும் கூட அந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி நான் இந்த இடத்திலே குனிந்து செல்கிறேன் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எந்த அளவிற்கு நபி அவர்களை கவனித்து தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ்களில் இது போன்ற நிறைய விஷயங்களை நம்மால் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டிய விஷயங்கள். நமது பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு சுன்னத்துகளை நாம் கடமையாக அவர்களுக்கு ஆக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு வளமையாக்கணும். சாப்பிடும்போது ஓதக்கூடிய துவாக்கள், சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு துவா ஓதாமல் உம்மா ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க. அல்லாஹும் பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் சூப் போடுற வரைக்கும் உம்மா விட மாட்டாங்க. சூப்பர் முதல்ல துவா சொல்லிட்டு அப்புறம் சூப் போடு அப்படிங்கிறதுல உம்மா பிடிச்சி நிற்பாங்க. பாத்ரூம் போகும்போது என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத சொல்லி, இடது கால் வச்சு உள்ளே போ, வலது காலை வச்சு வெளியில் வா, செருப்பு போடும்போது வலது காலை போடு, அதுக்கடுத்து இடது கால். இதையெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு இது போன்ற சுன்னத்துகளை அவர்களின் வாழ்க்கையில் வளமையாக ஆக்குவதற்கு பெற்றோர்களாகிய நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்களின் வளர்ப்பு விஷயத்தில், அவர்களுடைய நட்புறவு யாரோடு பழகுகிறார்கள் என்பதின் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். செல்ஃபோன்களை அவர்கள் பயன்படுத்துகிற சமயத்தில் தவறான வீடியோக்கள் வராமல் அதை நாம் தடுத்து வைப்பதற்குண்டான வழிகளும் இன்றைக்கெலாம் இருக்குது. இது போன்ற எல்லா விஷயங்களிலும் நமது பிள்ளைகளை நாம் பேணுதலோடு இருக்கிற சமயத்தில்தான் பெற்றோர்களுக்கு அதே மாதிரி பிள்ளைகளை சரிசமமாக நடத்தணும். 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குன்னா 3 பிள்ளைகளுக்கும் சரிசமமான அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் சரிசமமாக இருக்கணும். ஹதீஸில் வருது, 2 பிள்ளைகளுக்கு ஒரு பெண்மணி ஒரு பேரித்தம்பழத்தை 2ஆக பிரித்து 2 பேருக்கும் கொடுத்தார். அதுஹலஹுல்லாஹு பிஹல் ஜன்னா. இந்த 2 பிள்ளைக்கும் அவள் சரியான முறையில் பங்கிட்டு கொடுத்ததின் காரணமாய் அவர்களை அல்லாஹ் சுவனத்தில் நுழைத்தான் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக ஒரு பிள்ளைக்கு கம்மியாகவும் கவனத்தில் இருந்ததின் காரணமாக தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு மத்தியில் எவ்வளோ வெறுப்புணர்வுகள் ஏற்பட்டுச்சுங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இது மாதிரி விஷயங்களில் பிள்ளைகளை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அவர்கள் ஒருவருக்கு மத்தியில் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை நாம் அதிகப்படுத்தணும். ஒரு கடைக்கு போனோன்னா 2 பிள்ளையும் 2 விஷயத்தை தான் கேட்பாங்க, 2 டாய்ஸ் தான் கேட்பாங்க, ஒன்று கேட்க மாட்டாங்க. அப்போ வாப்பா அம்மா நம்ம தான் என்ன செய்யணும், 2 பேரும் சேர்ந்து ஒன்றை வாங்கிக்க, 2ஐயும் வாங்கி கொடுக்க நம்மளால் முடியும் தான், ஒன்றை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மத்தியில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சரி ஓகே இதையே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை, ஒருவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் உருவாகுங்கிறத ஹதீஸ்களிலே ஆயத்துகளிலே நாம் பார்க்க முடியும். வல்ல ரஹ்மான் நமது பிள்ளைகளை பேணுதலோடும் அவர்களை வளர்ப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. பிள்ளைகளின் விஷயத்தில் நாளை மறுமையில் நமக்கு எதிராக வாதாடக்கூடிய நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளை அல்லாஹு தாலா தொழுகையாளிகளாக ஆக்கி தருவானாக. குர்ஆன் ஷரீஃபை மனனமிடக்கூடிய ஹாஃபில்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆலிம்களாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் உருவாக்குவானாக. பேணுதல் மிக்க குழந்தைகளாக அல்லாஹ் நமது குழந்தைகளை ஆக்கியருள் புரிவானாக. அவர்களுடைய கற்பு விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ரகசிய
இரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய தன்மையை நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. பிஹக்கி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.